Hi everyone. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 2024 குரூப் 2 2A எழுதியிருப்போம் இல்லைங்களா. அதில் தமிழில் அடுத்த 25 கொஷின் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல் ஃபஸ்ட்டு 25 கொஷின்ஸ் போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் அடுத்த 25 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பொறுத்துக. அன்னை முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனை, அன்னை முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனை, மூவலூர் ராமமிர்தம் தேவதாசி ஒழிப்புச் சட்டம், நமக்கு இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் மூவலூர் ராமமிர்தம் தேவதாசி ஒழிப்புச் சட்டம், பண்டிதர் அம்மாபாய் சமூக தன்னார்வலர், பண்டிதர் ராமாபாய் சமூக தன்னார்வலர், மலாலா பெண் கல்வி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், மலாலா பெண் கல்வி. தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்பது மதுரையை குறிக்கும். தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் அப்படிங்கிறது எந்த ஊரை குறிக்கும் கேட்டாங்கன்னா மதுரை. படிக்கும்போதே ஆலவாய் மதுரை, ஆலவாய் மதுரை அப்படின்னு படிங்க. ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் முத்துராமலிங்கனார். ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் முத்துராமலிங்கனார். சரிங்களா. இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி, எத்தனை இன்னல்களுக்கிடையிலே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கற் புது நாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர் பேரறிஞர் அண்ணா. நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் செட்டில் ஒரு கொஷின் பார்த்துருப்போம். அண்ணா அப்படிங்கிறவங்க தம்பிக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறோம் பொன்னி கனி அப்படின்னு சொல்லிட்டு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கேயும் இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி, எத்தனை இன்னல்களுக்கிடையிலே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கற் புது நாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர் பேரறிஞர் அண்ணா. தம்பின்னு வருதில், அப்போ அண்ணா ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்ட்ரியூ மற்றும் லிமரிக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகள் தந்தவர் கவிஞர் ஈரோடு தமிழன்பர். சென்ட்ரியூ மற்றும் லிமரிக்கு அப்படிங்கிற ஒரு புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகள் தந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் ஈரோடு தமிழன்பர். பாவலர் மணி கவிஞர் வாணிதாசன். மணி வாணி, மணி வாணி. அப்போ பாவலர் மணி அப்படிங்கிறது யாரை குறிக்கும்? கவிஞர் வாணிதாசனை குறிக்கும். தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாப்பாக பராமரிக்கப்படுகின்றன என்று ஆனந்தரங்க நாட்குறிப்பு குறித்து உவே சாமிநாதர் கூறினார். அதாவது இந்த கோட்ஸை கொடுத்துட்டு எதில் குறிச்சிருக்காரு யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஆனந்தரங்கர் நாட்குறிப்பில் என்ன பண்ணியிருப்பார்னா உவேசா இதை கூறியிருப்பார். என்னன்னா, தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாப்பாக பராமரிக்கப்படுகின்றன என்று எதில் குறிச்சிருக்காங்க? ஆனந்தரங்க நாட்குறிப்பு குறித்து உவே சாமிநாதர் கூறினார். ஜெயகாந்தனுடைய சிறுகதைகள் பார்த்தீங்கன்னா குருபீடம், யுகசந்தி, புதிய வார்ப்புகள் ஆகும். நிறைய இருக்குது, இது 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். குருபீடம், யுகசந்தி, புதிய வார்ப்புகள். ஓகேங்களா. ஆண்மையின் கூர்மை அப்படின்ட்டு திருவள்ளுவர் எதை கூறியிருக்காருன்னா பகைவருக்கு உதவுதல். ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் கூறுவது பகைவருக்கு உதவுதல். ஓகேங்க. ஒழுக்கல் அதோடைய இலக்கண குறிப்பு தொழிற்பெயர். ஒழுக்கல் இலக்கண குறிப்பு என்னது பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர். தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. இது வந்து திருக்குறள். மேலே இருக்கிற அடியை கொடுத்துட்டு கீழே இருக்கிறது என்னன்னு கேட்பாங்க. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சத்தம் உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை. கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சத்தம் எப்படி இருக்கும்? உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை. கலித்தொகையில் முல்லைத்திணைக்குரிய பாடல்களை இயற்றியவர் சோழன் நல்லுருத்திரன். கலித்தொகையில் முல்லைத்திணைக்குரிய பாடலை இயற்றியவர் முல்லை நல்லு சோழன் நல்லுருத்திரன். படிச்சுக்கோங்க. சிதவலுடைய சொற்பொருள் தலைப்பாகை. சிதவல் தலைப்பாகை. சிதவல் தலைப்பாகை. சீராபுராணம் அபுல் காசிம் உதவியால் நிறைவுற்றது. சீராபுராணம் என்னும் நூல் யாருடைய உதவியால் நிறைவுற்றதுன்னு கேட்டாங்கன்னா அபுல் காசிம் உதவியால் நிறைவுற்றது. 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னியாகும். 2 அடிகள் கொண்ட, அது வந்து ஆப்ஷன் 3 எதுகையான்னு கேட்டிருப்பாங்க. எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னியாகும். 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகையாகும். விசும்பு வானம், விசும்பு வானம், துளை துலாக்கோல், துளை துலாக்கோல், கனல் நெருப்பு, கனல் நெருப்பு, களிறு யானை, களிறு யானை, மறுப்பு தந்தம், மறுப்பு தந்தம். விசும்பு நம்ம நிறைய படிச்சிருப்போம். வானம், துளையில் அதுலேயே ஆப்ஷன்லேயே இருக்குது துலாக்கோல், கனல் கனலாக இருக்குது நெருப்பு அப்படின்னுவோம். யானையை கயிறு போட்டு இழுத்துருக்காங்க, அப்போ களிறு யானை ஞாபகம் வச்சுக்கோங்க. தந்தம், யானையோட தந்தத்தில் நம்ம ஏதாவது கொடுத்தோன்னா அது வேணான்னு மறுத்துருதான். ஸோ மறுப்பு தந்தம் சும்மா ஞாபகம் வச்சுக்க. கீர்த்தனை அப்படிங்கிறது எந்த வகையில் ஒன்றுனா அது ஒரு சிற்றிலக்கியம். ஸோ கீர்த்தனை சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று.
தெம்மாங்கு பிரித்து எழுதுக. தேன் கூட்டல் பாங்கு. நல்லா பாருங்கள், தெம்மாங்கு தேன் கூட்டல் பாங்கு என்று பிரிக்கிறாங்க. திருப்பல்லாண்டு பாடியவர் பெரியாழ்வார். திருப்பல்லாண்டு பாடியவர் பெரியார். பல்லாண்டு வாழ்கன்னு யார் சொல்லுவாங்க? பெரியவங்க தானே சொல்லுவாங்க. அப்போது திருப்பல்லாண்டு பெரியாழ்வார். நன்றி. அடுத்த 25 கொஷினை வந்து இங்கே 20 கொஷின் தான் இருக்குது. நான் 25 கொஷினை உள்ளே கிளப் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு 25 கொஷின்ஸை அடுத்த பாட்டில் பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.